வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய போஸ்டான குரூப் 4 2Aக்கு நம்ம 8th பே கமிஷன் கால்குலேஷன் ஷீட்டோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கோம். வேற எந்த அகாடமியும் இதை பத்தி வீடியோ போடல. எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சார்ந்த மாதிரி தான் வீடியோ போட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, 2025ல நடக்கக்கூடிய 4 2Aல நீங்க போஸ்டிங் வாங்கிட்டா இந்த கால்குலேஷன் உங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. பே கால்குலேஷன் சீட்டை காட்டுங்க சார் அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். பே கால்குலேஷன் 2A போஸ்ட்டுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம், 4க்கும் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இந்த வீடியோ இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டெலகிராம் சேனலோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டா இந்த கால்குலேஷன் டீடைல்டு ஷீட்டை நீங்க பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 3 லாஜிக்கை தெரிஞ்சுக்கணும். என்ன சார் லாஜிக் அப்படின்னா, இப்ப 8th பே கமிஷன் எப்பதான் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது? 2026ல தான் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. அப்ப 2025ல என்ன நோட்டிபிகேஷன்லாம் சார் இருக்கு? குரூப் 4 நோட்டிபிகேஷன் இருக்கு, 2A நோட்டிபிகேஷன் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப 2025 நோட்டிபிகேஷனுக்கு நீங்க படிச்சு வேலைக்கு போயிட்டா கூட இந்த கால்குலேஷன் உங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிங்க. ரைட், அடுத்து என்ன சார் தெரிஞ்சுக்கணும்? குரூப் 4 சேலரி இன்னைக்கு என்ன வாங்கிட்டு இருக்காங்க? இன்னைக்கு நீங்க சர்வீஸ்ல இருந்தீங்க அப்படின்னா 31,000க்கு கிட்டக்க வாங்குவீங்க. ரைட்டுங்களா? அதே 2Aல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு 40,000க்கு கிட்டக்க வாங்குவீங்க இன்னைக்கு நீங்க சர்வீஸ்ல இருக்கீங்க அப்படின்னா. ரைட் சார், இது அப்படியே நம்ம என்ன எடுத்துட்டு வர போறோம்? குரூப் 4க்கு எடுத்துட்டு வர போறோம். குரூப் 4க்கு என்ன சார் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது? நமக்கு சேலரி பேசிக் பே அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது இல்லாம டிஏ அப்படிங்கிறது இருக்கு, இன்னைக்கு தேதி சேலரி நவ் அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட், இது என்ன சார் 63% அப்படின்னு போட்டிருக்கீங்க. நமக்கு இப்ப எந்த வருடம் நடந்துகிட்டு இருக்கு? 2025 நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு என்னைக்கு தான் சார் இந்த ஹைக் வரும்? நமக்கு 2026ல தான் இந்த ஹைக் வரப்போகுது. அப்ப 2025க்கான டிஏ 2 முறை ஏத்துவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவாங்க? ஒரு 4% ஏத்துவாங்க அப்படின்னு நினைச்சுக்கலாம். செகண்ட் டைம் டிஏ ஏத்தும் போது என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா 6% ஏத்துவாங்க. அப்ப அரௌண்ட் நம்மளுக்கு என்ன சார் கிடைக்க போகுது? 10% கிடைக்க போகுது அப்படிங்கறத எடுத்துப்போம். ரைட்டா? அப்ப 10% அப்படிங்கன்னா இன்னைக்கு 53ல இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? 63% டிஏவை கால்குலேட் பண்ணி இங்க கொடுத்திருக்கேன். ரைட், அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகமும், அது என்னது? 4 times 2 times போட்டிருக்கீங்களே சார், என்ன சார் அது அப்படின்னு. நமக்கு பே கமிஷன் என்னைக்கு சார் இம்ப்ளிமெண்ட் ஆகணும்? 1/1/2026ல இம்ப்ளிமெண்ட் ஆகணும். ஆனா இது ஜென்ரலா இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு என்ன சார் ஆகும்? 1 year ஆகும். இந்த 1 year எதுக்கு ஆகுது? அவங்க கொடுத்திருக்கிற ப்ரொவிஷன்ல ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 2027ல இது வருதுன்னு கூட எடுத்துக்கலாமே. அப்ப நமக்கு என்ன சார் கிடைச்சிருக்கும்? 2026க்கான டிஏவை என்ன பண்ணிருப்பாங்க? DA3 and DA4 அப்படின்னு 2 முறை இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அதை நம்ம என்ன பண்ணல? கன்சிடர் பண்ணல. நம்மளுடைய நோக்கம் என்ன சார்? குறைந்தபட்சம் சேலரி எவ்வளவு வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? 2 times இன்க்ரீஸ் பண்ணதை மட்டும் எடுத்திருக்கேன். 2025ல நமக்கு DA 10% இன்க்ரீஸ் ஆனா 63% அப்படிங்கறது உங்கள்கிட்ட கொடுத்திருக்கேன். அப்ப அதற்கான சேலரி என்ன சார் வரும் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டும். ரைட்டா? அப்ப 63% ஆஃப் டிஏ என்னது? 12,285. இன்னைக்கு நம்ம என்ன சேலரி வாங்கிட்டு இருக்கோம்? 31,785 அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. நமக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா 25%ல இருந்து 30% சேலரி ஹைக் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா நம்ம என்ன சார் எடுத்திருக்கோம்? மினிமமா 25% அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அப்ப இன்னைக்கு டேட்டான கால்குலேஷனுக்கு நம்ம 25% ஆஃப் த சேலரி ஹைக்னு போட்டா கூட நமக்கு பேசிக் பேவா எவ்வளவு சார் வரும்? 39,731 வரும். ரைட்டா? இதற்கூட நமக்கு கவர்மெண்ட் என்னென்ன கொடுப்பாங்க? அன்னைய தேதிக்கான டிஏ ஒரு 4% அப்படின்னு எடுத்துக்கலாம். HRA அப்படிங்கிறது நம்ம வீட்டு வசதிக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பு. இது இன்னைய தேதியில 2,000 ரூபாயா இருக்கு.
சிசிஏ அப்படிங்கிறது காம்பன்சேஷன் அலவன்ஸா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பு. அது இன்னைய தேதியில 800 ரூபாயா இருக்கு. எம்ஏ அப்படிங்கிறது மெடிக்கல் அலவன்ஸ். அது இன்னைய தேதியில என்னவா சார் இருக்கு அப்படின்னா 300 ரூபாயாக இருக்கு. அப்ப குறைஞ்சபட்சம் இந்த நாலுத்தையும் நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா நமக்கு 6000 10,000 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே இன்னைய தேதி தான். இன்னைய தேதியை நீங்க கால்குலேட் பண்ணாலே நமக்கு என்ன சார் வந்துருது, 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துருது. அதுல நான் என்ன சார் பண்றேன் அப்படின்னா 6000 ருபீஸ் அப்படிங்கறத மினிமமா நான் எடுத்திருக்கேன். அப்ப 39,731 6000 ருபீஸையும் சேர்த்தீங்கன்னா குரூப் 4க்கு நமக்கு என்ன சேலரி கிடைக்க போகுது அப்படின்னா 45,731. இதுல உங்களுக்கு என்ன சார் தெரிஞ்சிருக்கணும், நம்ம 2026ல என்ன டிஏ இருக்கோ அதை நம்ம கால்குலேட் பண்ணல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கீங்க. HRA என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல, சிசிஏ என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல, அதே மாதிரி மெடிக்கல் அலவன்ஸ் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அதனால நம்ம என்ன எடுத்திருக்கோம், 3000 ரூபாய் இன்னைய தேதிக்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பை 6000 ரூபாயா மட்டுமே சேர்த்திருக்கோம். அப்ப குரூப் 4ல நமக்கு என்ன சார் கிடைக்கும், மினிமம் கேரண்டியான சம்பளம் அப்படின்னா 45,731 ரூபாய் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. 2025ல நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு எத்தனை ரூபாய் சம்பளம் பெற்றுத்தரும் அப்படிங்கறத இங்க கொடுத்தாச்சு. ரைட், அடுத்து நம்ம என்ன சார் பார்க்க போறோம், 2Aக்கான கால்குலேஷனை பார்க்க போறோம். இந்த 2Aக்கான சேலரி போஸ்ட் அப்படிங்கிறது 20,200 இருந்து 36,400 இருக்கு. இதுல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டாப் வேல்யூவை எடுத்துக்கிறேன், 36,400 இதை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா 2Aல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க அதுல ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரொமோஷன் அட்லீஸ்ட் 4 இயர்ஸ்ல வந்துடும். அப்ப 4 இயர்ஸ்ல நீங்க எதை சார் மீட் அவுட் பண்ணிருப்பீங்க அப்படின்னா 36,400 மீட் அவுட் பண்ணிருப்பீங்க. அப்ப இந்த ப்ரொமோஷன் போஸ்டுக்கான சேலரி என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். எதனால 63% போட்டிருக்கோம், எதனால 2 டைம்ஸ் டிஏ எடுத்திருக்கோம், இன்னைய தேதிக்கான சேலரி என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல 25% மட்டும் நம்ம மினிமமா கால்குலேட் பண்ணும் போது நமக்கு எவ்வளவு சார் கிடைக்குது அப்படின்னா 74,000 ரூபாய் நம்மளுக்கு சம்பளமாக கிடைக்கும். இதன் கூட நம்ம எதெல்லாம் ஆட் பண்ண போறோம், டிஏ ஆட் பண்ணணும், HRA ஆட் பண்ணணும், சிசிஏ ஆட் பண்ணணும், அது கூட மெடிக்கல் அலவன்ஸ் அப்படிங்கறத ஆட் பண்ணணும். இது 8,000 ரூபாயிலிருந்து 13,000 ரூபாயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா குரூப் 4ல நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி வெறும் 8,000 ரூபாயை மினிமமா எடுத்துக்கிட்டா நமக்கு 2026ல என்ன சார் கேரண்டியா கிடைக்கும், 82,165 ரூபாய் நம்மளுக்கு சம்பளமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. 2A போஸ்ட்டுக்கு இப்ப நீங்க மெயின்ஸுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க இன்னும் விரைவாக படிக்கணும், இன்னும் சிலபஸ் சீக்கிரமா படிக்கணும். சரியான வழிகாட்டுதன் கூட நீங்க தேர்வை எழுதும் போது அடுத்த 4 வருடத்துல உங்களுடைய சம்பளம் என்னவா சார் இருக்கும், 82,165 ரூபாயாக இருக்கும். நம்மளுடைய வீடியோவை நீங்க யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ 2025 நோட்டிபிகேஷனுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது உங்கள் வாழ்வையே மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.